வணக்கம். மீண்டும் உங்களை KPN மீடியாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களின் கிரெடிட் ஸ்கோரை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் செஞ்சால் கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது அதில் என்ன வழிமுறைனா, சில முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றி வாடிக்கையாளர்கள் தங்களின் கிரெடிட் ஸ்கோரை அதிகரிக்கலாம். வங்கி கடன் அட்டை என்னும் கிரெடிட் கார்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரின் வருமான வரம்பினை பொறுத்து வழங்கப்படுகிறது. இவ்வாறு புதிதாக கிரெடிட் கார்டு வழங்கப்படும் போது வருடாந்திர கட்டணம், மாத மற்றும் வருடாந்திர அறிக்கை கட்டணம், கார்டு தொலைந்தால் புதிய கார்டு வழங்குவதற்கான கட்டணம் என பல கட்டணங்களை வங்கிகள் வசூலிக்கின்றன. எனவே பூஜ்ஜிய அக்கவுண்ட் அல்லது குறைவான தொகையுடன் கூடிய கிரெடிட் கார்டுகளை பெற்றால் இத்தகைய கட்டணங்களிலிருந்து விடுபடலாம். பொதுவாக புதிய கிரெடிட் கார்டுகளுக்கு 50 நாட்கள் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இவ்வாறு வழங்கப்படும் கிரெடிட் கார்டுகளின் அதிகபட்ச வரம்பு வாடிக்கையாளரின் கிரெடிட் ஸ்கோர், பணப்பரிமாற்றங்கள், வருமானம் மற்றும் கடன் பயன்பாடு ஆகியவற்றை பொறுத்து தீர்மானிக்கிறது. கிரெடிட் கார்டுகளை பெற்ற பிறகு அதன் மூலம் செய்யப்படும் செலவுகளுக்கு சரியான கால நிர்ணயத்திற்குள் தொகையை செலுத்தும் போது கிரெடிட் ஸ்கோர் மதிப்பு அதிகரிக்கும். அதேபோல் வாடிக்கையாளரின் அதிகபட்ச கடன் வரம்பும் அதிகரிக்கப்படும். ஆனால் முறையாக பணம் செலுத்தாமல் இருந்தால் வங்கியின் வட்டி விகிதம் அதிகமாகும். இதனால் கடன் சுமை அதிகரிக்கும். மேலும் கிரெடிட் கார்டு பில்லில் சரியான பணப்பரிமாற்றங்கள் இருக்கிறதா என்பதை சோதிக்க வேண்டும். தங்களின் ஆன்லைன் வணிக நிறுவனங்களால் வழங்கப்படும் ரிவார்ட்ஸ், கேஷ்பேக் ஆகியவற்றிற்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்த முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் செலவு பண்ண பணத்தை அவங்க சொன்ன டைமுக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை தவறும் பட்சத்தில் அன்றைக்கே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். கிரெடிட் கார்டை வாங்காதீங்க. அப்படி வாங்கினா ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை மட்டும் வச்சுக்கோங்க. பல கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணில் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.